பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 2 அதிகாரம் 20வது வசனம். நீ எழுந்து பிள்ளையை அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ எழுந்து, யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையும் அந்த அம்மாவையும் கூட்டிகிட்டு போப்பா இஸ்ரவேல் தேசத்துக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தில் தஞ்சம் புகுந்து இருக்காங்க. இயேசுவை காப்பாற்றுறதுக்காக ஓடி ஒளிஞ்சிருக்கிறார் ஜோசப், மரியா, மேரி 2 பேரும் ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்க. இந்த ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அவளை பார்த்து இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஓடி ஒளிஞ்சது போதும், நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க, எழுந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒளிஞ்சிருந்தது போதும், நீங்கள் எழுந்துருங்க. உங்களுக்கான விடுதலை வந்துருச்சு, உங்களுக்கான விடிவு வந்துருச்சு, உங்களுக்கான விடுதலை பிறந்துருச்சு, உங்களுக்கான விடிவு கிடைச்சிருச்சு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எப்படி கிடைச்சிருச்சு தெரியுமா? நீங்கள் எழுந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்க, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். அல்லேலூயா. பிள்ளையை கொல்ல நினைச்சவங்க, பிள்ளை உயிரை எடுக்க நினைச்சவங்க செத்து போயிட்டாங்க. ஆமென். சில நேரங்களில் விசுவாசிகள் உயிரை வாங்க நினைக்கிறவங்க, சில நேரங்களில் சபை உயிரை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சில நேரங்களில் ஊழியக்கார் உயிரை வாங்கணும்னு நினைக்கிறவங்கள கூட கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். நமக்கு தெரியாது இல்லையா? ஏரோது மரித்ததுனால்தான் இயேசு போய் அந்த நாசரேத்தில் வளர்ந்து தான் ஊழியத்தை செய்ய முடிஞ்சிச்சு. சில நேரங்களில் ஊழியத்துக்கு எதிராக இருக்கிறவங்கள கர்த்தர் ரட்சிக்கிறார். சில நேரங்களில் ஊழியத்துக்கு எதிராக இருக்கிறவங்கள கர்த்தர் தொட்டு சந்திக்கிறார். சில நேரங்களில் ஊழியத்துக்கு எதிராக, விசுவாசிகளுக்கு எதிராக இருக்கிற மக்களை கர்த்தர் தன்னுடைய வல்லமையினால் தொடுகிறார். சில நேரங்களில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கூட போய் விடுகிறார்கள். ஆகவே நாம் தேவனுடைய அந்த சித்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. இயேசுவை கொலை செய்ய நினைத்த ஏரோது செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அன்பானவர்களே, நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர், நம்முடைய தேவன் ரொம்ப வல்லவர், நம்முடைய தேவன் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல் ஒருவர் இல்லை, ஒரு பரிசுத்தர் இல்லை. அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனுக்கு எதிராய், அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய், அந்த விசுவாசிகளின் குடும்பத்துக்கு எதிராய், கூட்டத்துக்கு எதிராய், சபைக்கு எதிராய், ஊழியக்காரங்களுக்கு எதிராய் யார் எழும்பினாலும் தேவன் அவர்களை இல்லாமல் போக செய்கிறார். அதுதான் வேதத்தினுடைய சட்டதிட்டமாய் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. எழுந்து இஸ்ரவேலுக்கு போங்க, பிள்ளையை கொலை செய்ய தேடினவங்க செத்து போனாங்கன்னு சொன்னீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை அநேக இடங்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இன்னைக்கும் இன்னும் நிறைவேறும். அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.